தமிழ்நாட்டில் எங்க போனாலும் நம் மக்கள் தருமபுரி என்னுடைய சொந்தங்களை பற்றி தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய வீரம். காரணம், இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அப்படிப்பட்ட எழுச்சி. அதே வேளையிலே இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக மிக பின்தங்கிய மாவட்டம். எந்த வளர்ச்சியும் கிடையாது, எந்த முன்னேற்றமும் கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது, எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் உள்ள என் தம்பிகளும் என் தங்கைகளும் 3 லட்சம் பேர் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திற்கு வேலை தேடி வேலைக்காக சென்று அங்கே கொத்தனார் வேலை, கூலி வேலை, விவசாய வேலை, குவாரியில வேலை, ஹோட்டல்ல வேலை, பனியன் கம்பெனியில வேலை. ஆனால் அப்படிப்பட்ட தம்பிகளும் தங்கைகளும் இங்கு நில உரிமையாளர்கள், நிலம் வைத்திருக்கின்றவர்கள். 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கிற என் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் ஏன் இங்க தண்ணி இல்ல? விவசாயத்திற்கு இருக்குது, ஆனா இல்ல. சுத்தி மலையில இருக்கு, சுத்தி ஆத்துல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு நம் மாவட்டத்தின் மேற்கு எல்லையில ஓடுது. தமிழ்நாட்டின் 4வது பெரிய ஆறு தென்பெண்ணை ஆறு நம் மாவட்டம் வடக்கு எல்லையில ஓடுது. இப்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் 2 பெரிய ஆறு ஓடுவது கிடையாது நம்ம மாவட்டத்தில். ஆனால் அந்த மாவட்டத்தில் அந்த ஆற்றில் உள்ள தண்ணிய நம்மளால் அனுபவிக்க முடியுதா? நம்ம குடிக்க முடியுதா? நம்ம விவசாயம் பண்ண முடியுதா? வெக்கக்கேடு. யாரு? ஆட்சியாளர்கள். 78 ஆண்டுகளாக நமக்கு சுதந்திரம் கிடைத்து இன்னும் நம் மாவட்டத்தில் ஓடுகின்ற அந்த ஆற்றை நம்மால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் இவ்வளவு காலமாக ஆண்டவர்கள் வெக்கப்படணும், வேதனையா, அவமானப்படணும். இவ்வளவு காலமா என்னையா பண்ணீங்க? என்னையா பண்றீங்க? என்ன எதுக்கியா நீங்க நிர்வாகம்? எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி? தென்பெண்ணை காலையில போன ஈச்சம்பாடி அணையை போய் பார்த்தேன். ஈச்சம்பாடி அணையில இன்னைக்கு பார்த்தா தண்ணி அவ்வளோ ஓடுது. தென்பெண்ணையில் ஓடுது. எங்க போகுது தண்ணி? கடலுக்கு போகுது. நாங்க கடல்ல விட்டா விடுவோம், உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்றது யாரு? இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின். முந்தா நாள் போன மேட்டூர் டேம பார்த்தேன் போன வாரம். அந்த மேட்டூர் அணை இந்த 4 மாதத்துல 7 முறை நிரம்பி இருக்கிறது. மேட்டூர் அணை நிரம்பி இந்த தண்ணி எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடல்ல தண்ணி விட்டா விடுவோம், நான் தருமபுரி மக்களுக்கும் சேலம் மக்களுக்கும் நான் தண்ணியை கொடுக்குமான்னு சொல்றது யாரு? கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ எவ்வளவு வன்மம் உங்கள் மீது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்கிறது, எவ்வளவு கோபம். ஏன் தருமபுரி மக்கள் பாவப்பட்ட மக்கள்? நீங்க ஏதாவது பாவம் பண்ணிருக்கீங்களா? ஏன் இப்படி நமக்கு ஒரு சோதனை? ஏன் இந்த சோதனை?